Hello friends, welcome to our channel. Hi friends, நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பழைய சாதத்தை வச்சு ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக இதுவரை நம்ம பழைய சாதத்தை வச்செல்லாம் சப்பாத்தி செஞ்சுருக்க மாட்டோம். இந்த முறை உங்கள் வீட்டில் சப்பாத்தி செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் காலையில் செஞ்ச சாப்பாடு பார்த்துட்டோம்னா மீதம் ஆயிடுச்சு. சரி, இதை வச்சு சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஒரு கப் சாதத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்காமல் இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நல்லா சளிச்சு வச்ச கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கலாம். இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மட்டும் நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோங்க. அதிலிருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு கூடவே 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கையிலே இந்த மாதிரி எண்ணெய் தொட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே பிசைய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா பிசையணும். சப்பாத்தி தேய்க்கிற கல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் கீழே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அப்படியே தடவி விட்டுக்கோங்க. ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து நம்ம அப்படியே நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வந்துடும். வேணும்னா கொஞ்சமாக வரமாவும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா இதை பிசைஞ்சுக்கோங்க. நம்ம தண்ணியே இதில் சேர்க்கக்கூடாதுங்க. அதுதான் மெயின். நம்ம அரைக்கும் போது ரொம்ப நம்மளால் அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அது ரொம்பவே தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், மாவு பார்க்கும்போதே நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே தட்டி விட்டுக்கோங்க. நம்ம பல டைம் சாதத்தையெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருப்போங்க. நமக்கு இந்த மாதிரி சாதம் வேஸ்ட் ஆகிற சமயத்தில் மாவும் நம்ம வீட்டில் கம்மியாக இருக்கிற சமயத்துலலாம் இப்படி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மாவு ரொம்பவே சாஃப்டாகிடுச்சு. தொட்டு பாருங்கள், நமக்கு நல்லாவே தெரியும். இதுதான் நம்ம மாவோட பக்குவம். இதுலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சைஸில் உருண்டை ரெடி பண்ணுறேங்க. இருக்கிற எல்லா மாவையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ நமக்கு உருண்டைகள் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் இதை நம்ம அப்படியே தேய்ச்சிடலாங்க. கீழே கொஞ்சோண்டு வரமாவு சேர்த்துக்கலாம். ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு மேலாப்பிலே கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் பல டைம் சாதம் வேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துலலாம் இந்த மாதிரி சாதத்தை வச்சு சப்பாத்தி செஞ்சீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு ஒரு டிஃபன் செஞ்சு சாப்பிட்ட ஒரு ஃபீலும் கிடைக்கும். சிலர்லாம் நைட்டில் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி சாதம் மீதமாகிருச்சுனாலும் நீங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற உருண்டைகளையும் நல்லா தேய்ச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சாச்சுங்க. இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கல் காஞ்சிட்ருக்கு, காயட்டும். இது சாதத்தில் செஞ்ச சப்பாத்தி தான் அப்படின்னு நீங்களாக சொல்கிற வரைக்கும் கண்டிப்பாக யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு இது நம்ம அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். சாஃப்டாகவும் இருக்கும். கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு தேய்ச்சி வச்ச மாவு எடுத்து கல்லில் சேர்த்துக்கலாங்க. மேலால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு சைட் கொஞ்சம் வேகட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இந்த சப்பாத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா பஃபியாக வருங்க. இதை நீங்கள் சுடும்போதே உங்களுக்கு தெரியும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். நல்லா கார்னர்லலாம் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா பஃபியாக தான் வந்திருக்கு. இப்போ 2 சைடும் நல்லாவே வெந்துருச்சு. ரொம்ப அருமையான பழைய சாதத்தில் செஞ்ச சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு நம்ம எந்த விதமான சைடிஷ் சாப்பிட்டோம்னாலுமே நமக்கு இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.